குழந்தைகள் நிறைய குழந்தை அழுதுட்டுருக்கும். முறுக்கி முறுக்கி அழுவாங்க. பாலகிரி தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த சூடத்தை என்ன செய்யணும், இப்படி 9 இப்படி 9 இந்த மந்திரத்தை சொன்ன பார்த்தீங்களா, சொல்லி அப்படியே உடம்புலேருந்து 3 வாட்டி அந்த கற்பூரத்தை சூடத்தை அப்படியே மேலே கீழே இழுத்துட்டு வீட்டு முன்னாடி வச்சு சூடத்தை ஏற்றிட்டிங்கன்னா, அதே சூடமானது நம்ம தூங்க போகும்போது பெட்டில் அப்படியே தூவி விட்டுட்டோம்னா தீய சக்திகள் எதுவும் வராது, பூச்சிகள் கூட வராது, கொசு கூட கடிக்காது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த பச்சை கற்பூரம். ஜலத்தில் ஒரு சுத்தமான தண்ணி தான் சூடத்தை பச்சை கற்பூரத்தை மேலே பெருசாக இருக்கும், அதை அப்படியே போட்டுட்டிங்கன்னா கொசு வராது, நல்ல வசீகரம் ஏற்படும், நல்ல தூக்கம் வரும், நிலைச்ச காரியம் சித்தியாகக்கூடியது வசீகரத்தன்மை, மன அமைதியான ஆழ்நிலைக்கு போகலாம். ஓம் நம சிவாய. ஹரி ஓம் ஸ்ரீ ஓம். உழை தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கொடான கோடி நமஸ்காரம். இன்று கற்பூரம் சூடம் சொல்லுவோம்ல, கட்டிச்சூடம், பச்சை கற்பூரம், அது 2 விதமாக இருக்கிறது. கெமிக்கலும் இருக்குது, கெமிக்கல் சாராக இருக்குது, மெழுகும் கலந்து இருப்பாங்க. 3 விதமாக கொடுக்குறாங்க. அது இருக்கட்டும். அது நம்முடைய பச்சை கற்பூரம் நல்ல சிறப்பாக இருக்கும். அந்த பச்சை கற்பூரம் என்ன செய்யணும், நம்ம வீட்டில் தீர்த்தம் சுவாமிகளுக்கு வைக்கும் போது அந்த பச்சை கற்பூரம் லைட்டாக ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறீங்களா, பச்சை கற்பூரம் திருத்துழாய் துளசி அதில் லைட்டாக பிழிஞ்சு விட்டு அப்படியே சுவாமிக்கு வச்ச மந்திரம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் சிவாய், ஏதோ ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், எந்த மந்திரம் வேணுமாலும் வடக்கு முகம் ஜெபம் பண்ணுங்க, காயத்ரி மந்திரம் எது வேணுமா ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ண விசேஷமாக இருக்குது. ஈர்ப்பு வரும் இந்த பச்சை கற்பூரத்திற்கு. அதே போல் அந்த பச்சை கற்பூர சூடத்தை வீட்டில் பாக்கெட்டில் வச்சோம்னா வசீகரத்தன்மை ஏற்படும், உடல் உபத்திரம் இருப்பாது, சத்துரு தொல்லைகள் இருக்காது, நினச்ச காரியம் வசியம் உண்டாகக்கூடிய இந்த பச்சை கற்பூர சூடம். பச்சைக்கல் 2 இருக்குது. இந்த சூடத்துக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கடுத்து அதே சூடமானது நம்ம தூங்க போகும்போது பெட்டில் அப்படியே தூவி விட்டுட்டோம்னா தீய சக்திகள் எதுவும் வராது, பூச்சிகள் கூட வராது, கொசு கூட கடிக்காது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த பச்சை கற்பூரம். ஜலத்தில் ஒரு சுத்தமான தண்ணி தான் அந்த பச்சை சூடத்தை பச்சை கற்பூரத்தை மேலே பெருசாக இருக்கும், அதை அப்படியே போட்டுட்டிங்கன்னா அது கொசு வராது, நல்ல வசீகரம் ஏற்படும், நல்ல தூக்கம் வரும், நிலைச்ச காரியம் சித்தியாகக்கூடியது வசீகரத்தன்மை, மன அமைதியான ஆழ்நிலைக்கு போகலாம். அதுக்கு சூடம் இருக்குது. இந்த சூடத்தை என்ன செய்யறீங்கன்னா, நம்ம ஏதோ உடம்புலாம் வலிக்குது, தூங்க போகும்போது மன உளைச்சல் ஆகுது அப்படின்னா இப்படி 9 சுற்று, இப்படி 9 சுற்று வந்து அறிவோம் ஸ்ரீயம் ஐயம் கிளியம் ஸ்ரீயம் சவ்வம் நமோ பகவதே, எந்த தெய்வத்திலுமா வச்சுக்கலாம். சர்வ சத்ரு பில்லி சூன்யம் ஏவல் எதுமா சொல்லிக்கோங்க. நாச்சாய நசி மசி ஸ்வாஹா அப்படி சொல்லி இப்படி 9 இப்படி 9 சுற்றி அப்படியே வீட்டு முன்னாடி போய் சூடத்தை பற்ற வச்சுருங்க. குழந்தைகள் நிறைய குழந்தை அழுதுட்டுருக்கும். முறுக்கி முறுக்கி அழுவாங்க. பாலகிரி தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த சூடத்தை என்ன செய்யணும், இப்படி 9 இப்படி 9 இந்த மந்திரத்தை சொன்ன பார்த்தீங்களா, சொல்லி அப்படியே உடம்புலேருந்து 3 வாட்டி அந்த கற்பூரத்தை சூடத்தை அப்படியே மேலே கீழே இழுத்துட்டு வீட்டு முன்னாடி வச்சு சூடத்தை ஏற்றிட்டிங்கன்னா அது குழந்தைகள் அழுகாது. அதுமாதிரி சில குழந்தைகள் பால் கொடுக்க போகும்போது அழுகும், பால் சாப்பிடாது, சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பாங்க, தூங்காமல் அழுதுகிட்டே இருப்பாங்க குழந்தைகளுக்கு. இது செஞ்சால் சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க குழந்தைகள், அங்கேயும் ஒரு மாதிரி வலிக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னா அந்த சூடத்தை இப்படி 3 வாட்டி இந்த வலது பக்கம் இடது பக்கம் 3 வாட்டி சுற்றி மந்திரம் அறிவோம் ஐயம் கிளியும் ஸ்ரீயும் சவும் சர்வ தோஷ நசி மசி ஸ்வாஹா அப்படி மந்திரத்தை சொல்லி 3 வாட்டி சுற்றி எரிச்சு விட்டுட்டோம்னாக்கும் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு போகணும்னு நல்லா சரியாகும். காலேஜுக்கு போகிறாங்க, அசரிக்காக இருக்குது, சோர்வாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சூடத்தை என்ன செய்யலாம், இந்த மாதிரி 9 வாட்டி அது செஞ்சு 3 வாட்டி கீழே இழுத்து முச்சந்தையில் போட்டுட்டு வரணும். இல்லாட்டி எரிச்சு விட்டுட்டு வீட்டு முன்னாடி ஒரு ஓரத்தில் எரிச்சு விட்டுட்டோம்னாக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு இதாக இருக்கும், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லாட்டி பக்கத்தில் காளியம்மன் கோயில், கருப்புசாமி கோயிலில் சூடத்தை கொஞ்சம் என்ன கையில் வச்சுருந்து முன்னாடி சூடத்தை ஏற்றிட்டோம்னாக்கும் அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். புது தம்பதிகள் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சரியில்லை அப்படின்னா பட்சத்தில் இரவு நேரத்தில் அந்த சூடத்தை பெட்டில் படுத்திருந்து காத்தால் எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு போய்
நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு சூடத்தை ஏற்றிட்டோம்னாக்கும், அதாவது காளி கோயிலில், விநாயகர் கோயிலில் உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை சொல்லி அதை ஏற்றிட்டிங்கனாக்கும் கண்டிப்பாக கணவன் உறவு ஏற்படும், சண்டை சச்சரவு இருக்காது, புத்திரபாய்க்கும் அபிவிருத்தி ஏற்படும், நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அதுக்கு வியாபார ஸ்தானம் கடை மூட போகும்போது கஞ்சிஷ்டி பார்வை இருக்கும், அவங்கெல்லாம் நல்ல வசீரம் ஏற்படும், நல்ல இதாகணும், நாளை காலையில் நல்ல பணம் பெருகணும், மக்கள் நிறைய வர வேண்டும் என்றால் அறிவோம் ஸ்ரீயம் ஐயம் கிளியம் ஸ்ரீயம் சவ்வம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சர்வஜனமே சர்வஜனமே சர்வலோக வசி வசி நமகா அல்லது நாச்ச தீய சக்தியில் வரமுன்னா மசி மசி சுவாகான்னு சொல்லிக்கோங்க. இந்த 2 மந்திரத்தை எதிரமாக சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு இந்த கடையை இப்படி 9 இப்படி 9 சுற்றி கடையை லாக் பண்ணிவிட்டு சூடத்தை ஏற்றிடுங்க. அடுத்த நாள் நல்ல விசேஷமாக ஏற்படும். அடுத்த நாள் கடை திறக்க போகும்போது என்ன செய்யணும், ஜலம் தெளித்து மஞ்சள் தண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு அந்த கடையை தெளித்து விட்டோம்னா, அந்த கடை வாசலில் தெளித்து விட்டோம்னாக்கும் சரியாக போகும். இதே மாதிரி ஒவ்வொரு தடவை பண்ணிட்டு வாங்க. இந்த கற்பூரை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இது வசீகரத்தன்மை. இந்த கற்பூரம் மூலிமா சகல ஐஸ்வர்யம் ஏற்படும். கற்பூரம் போல நல்ல வாசனையோடு எல்லா சிறப்பாகும், விருட்சகமாக மாறும். நம் வாழ்க்கையில் செல்வம் பொன்பொருள் சாந்தி அமைதி ஏற்படும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் ஜோதிமயமாக இருப்பதற்கு இந்த கற்பூரம் நல்ல சிறப்பாக இருக்கும். அறிவோம் ஸ்ரீவோம். அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரம். ஓம் நம சிவாய.